யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு பிரசவத்துக்கு செல்லும் இளம் தாய்மார்கள் தொடர்ச்சியாக மரணமடையும் சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது மிக அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெடுந்தீவைச் சேர்ந்த தர்சிகா மேரி என்ற இளம் தாய், 25 வயதுடைய இளம் தாய் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு பிரசவத்துக்காக சென்ற வேளை அங்கே உயிரிழந்திருப்பதாக தன்னுடைய உறவினர்களால் தெரிவிக்கப்படுகிறது. யாழ் போதனா வைத்தியசாலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பும் சத்திர சிகிச்சையில் ஒரு இளம் தாய் உயிரிழந்த சோகம் முடிவதற்கு முன்பு மற்றொரு சோகம் ஏற்படுத்தியுள்ளமை மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கின்றது. அது மட்டுமல்லாது மற்றொரு இளம் தாய் ஒருவர் இரட்டை குழந்தைகளை அங்கே பிரசவித்த பின்பு அந்த இரட்டை குழந்தைகளும் உயிரிழந்த சம்பவம் ஒன்றும் அங்கே பதிவாகியிருந்தது. அதனைத் தொடர்ந்து உயிரிழந்த அந்த இரட்டை குழந்தைகளின் தாயாரும் உயிரிழந்த சம்பவம் மிகவும் துயரத்தை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் தொடர்ச்சியாக உயிரிழக்கும் இளம் தாய்மார்கள் தொடர்பில் சமூக ஆர்வலர்கள் அதிகமான கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். இந்த நிலையில் யாழ் வைத்தியசாலையில் தொடர் உயிரிழப்புகளுக்கு வைத்தியசாலை மருத்துவர்களின் அசமந்த போக்கே காரணம் என உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் குற்றம் சுமத்தி வருகின்றனர். அதே சமயம் அண்மையில் கொழும்பு வைத்தியசாலையில் 4 குழந்தைகளை ஒரே பிரசவத்தில் பெற்றெடுத்த ஒரு சம்பவமும் பதிவாகியிருந்தது. இப்படியான நிலையில் யாழில் மட்டும் ஏன் இந்த அவல நிலை ஏற்படுகிறது? இனிவரும் காலங்களில் கர்ப்பிணிகளை யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்புவதற்கு அச்சம் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். எனவே இது தொடர்பில் வைத்தியசாலையின் பணிப்பாளர் அக்கறை செலுத்தி மக்களின் அச்சத்தை போக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை மக்களுக்கிடையே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.